Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இந்திய அரசியலமைப்பின் 76வது ஆண்டு தினத்தை நாளை பள்ளி கல்லூரிகளில் சிறப்பாக கொண்டாட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க அறிவுறுத்தல். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசுடன் இணைந்து திமுக அரசு துரோகம் இழைப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வரும் போதெல்லாம் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதாக விமர்சனம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டம். உடனடி தரிசனத்திற்கான அனுமதியை அதிகரிக்க கோவில் நிர்வாகம் முடிவு. பாஜகவின் ஊது குழலாக உள்ள ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டை இழிவுபடுத்துவதை தொழிலாக கொண்டுள்ளார். கமலாலயத்தில் வேலை செய்ய அனுப்பப்பட வேண்டியவர் தமிழகத்தின் ஆளுநராக உள்ளதாகவும் சாடல். பொங்கல் வெளியீட்டிற்கு தயாராகும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படத்தின் புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. இரண்டாவது சிங்கிளை எதிர்பார்த்திருக்கும் ரசிகர்கள். இனி விரிவான செய்திகள். இந்திய அரசியல் அமைப்பின் 76வது ஆண்டு தினத்தை பள்ளி கல்லூரிகளில் சிறப்பாக கொண்டாட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி காலை 11 மணிக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க வேண்டும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர், அரசியல் அமைப்பு நெறிமுறைகளை பற்றிய பேச்சுப் போட்டிகள், கருத்தரங்கங்கள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்த ஏற்பாடு செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் சேர்ந்து திமுக அரசு கூட்டுச்சதியில் ஈடுபடுவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக எப்போதெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறதோ அப்போதெல்லாம் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக விவசாயிகளின் எதிர்காலத்தை பாழாக்கும் மேகதாது அணையை கட்டுவதற்கு கூட்டு சதி செய்து நாடகமாடும் முதலமைச்சர்தான் டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் இழைப்பதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். நெல் கொள்முதல் விவகாரத்தில் திமுக அரசு முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படவில்லை என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாள்தோறும் பக்தர்களின் வருகை அதிகரித்து வருவதால் உடனடி முன்பதிவு தரிசனத்தை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல தரிசனத்திற்காக கடந்த 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. தொடக்கத்தில் ஆன்லைன் பதிவு மூலம் 70,000 பேருக்கும், உடனடி முன்பதிவுக்கு 20,000 பேருக்கும் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் வரத் தொடங்கியதால் உடனடி முன்பதிவு 5,000ஆக குறைக்கப்பட்டது. இதனிடையே பாதுகாப்பு அடிப்படை தேவைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் பக்தர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க கோவில் நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. டாஸ்மாக் கடைகளில் பாட்டில்களை திரும்ப கொடுக்கும் திட்டம் திருச்சி மாவட்டத்திலும் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த திட்டம் ஏற்கனவே நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் அமலில் உள்ளது. ஆனால் இந்த திட்டத்தை வரும் 30ஆம் தேதிக்குள் தமிழகம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் திருச்சியில் இன்று முதல் செயல்பாட்டிற்கு இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் மது வாங்கும்போது கூடுதலாக 10 ரூபாய் கொடுத்து மது பாட்டில்களை வாங்க வேண்டும். பின்னர் அந்த மது பாட்டில்கள் காலியாகும் போது அதை திருப்பி கொடுத்துவிட்டு 10 ரூபாயை பெற்றுக் கொள்ளலாம். பாஜகவின் ஊதுகுழலாக ஆளுநர் RN ரவி செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தமிழக அரசை ஆளுநர் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார். இதற்கு திமுக அமைச்சர்களும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். தமிழகத்தில் பீகார் மக்கள் அச்சுறுத்தப்படுவதாக ஆளுநர் தவறான தகவலை பரப்பி வருவதாகவும் அவர் சாடியுள்ளார். தமிழர்களுக்கு எதிராக பேசுவதையே அவர் வேலையாக கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், கமலாலயத்தில் வேலை பார்க்க வேண்டியவர் ஆளுநராக இருக்கிறார் என்றும் அமைச்சர் ரகுபதி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். நாளை புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ள நிலையில் வரும் 28, 29, 30ஆம் தேதிகளில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி திருவாரூர், நாகை, தஞ்சை மாவட்டங்களிலும், 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை பிரேமலதா சூசகமாக தெரிவித்துள்ளார். ராஜ்யசபா சீட் ஒதுக்குவதாக கூறி அதிமுக ஏமாற்றிவிட்டதாக பிரேமலதா விமர்சித்து வந்தார்.
ஆனால் 2026ஆம் ஆண்டிற்குத்தான் ராஜ்யசபா சீட்டு ஒதுக்குவதாக கூறியிருந்ததாக அதிமுக விளக்கமளித்திருந்தது. இதனிடையே ராஜ்யசபா சீட்டுக்கெல்லாம் கூட்டணி அமைக்க முடியாது என்று பிரேமலதா கூறியுள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை இவ்வாறு அவர் கூறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நாகூர் தர்கா கந்தூரி திருவிழாவை ஒட்டி டிசம்பர் 1ஆம் தேதி நாகை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் பல பகுதிகளில் இருந்து நாகூரில் மக்கள் கூடுவார்கள். எனவே நெரிசலின்றி அங்கு செல்ல 4 சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நவம்பர் 30ஆம் தேதி சென்னை விழுப்புரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு 2 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. மேலும் நவம்பர் 30, டிசம்பர் 1ஆம் தேதி அதே ரயில்கள் மறுமார்க்கத்தில் இயக்கப்படும். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி பொங்கலுக்கு வெளியாகவுள்ள பராசக்தி படத்தின் 2வது சிங்கிள் ரத்னமாலா பாடல் வெளியிடப்பட்டது. ஜி.வி. பிரகாஷ் பாடியுள்ள இந்த பாடலை சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா டூயட் பாடியுள்ளனர். பராசக்தியின் முதல் சிங்கிளான அடி அலையே பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தை சுதா கொங்கரா இயக்கியுள்ளார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.